ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம குவிக்கா கோல்டன் டெம்பிள் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க 90s கிட்ஸா இருந்தா கட்டாயம் ரப்னே பனாதே ஜோடி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோயில் போகணுங்கிற இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும். ஏன்னா எனக்கும் அங்கேருந்து தான் வந்தது. அமிர்தசர்ல இருக்கிற இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப்னு சொல்லுவாங்க. சீக் மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கோவில். ராத்திரி வெளிச்சத்துல அந்த கோவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகுங்க. அதுக்கப்புறம் லைன்ல நின்று உள்ள போய் நம்ம சேவிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிது பாருங்க. அது வேற லெவல். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு சூப்பர்பான கோவில். லைட்ஸுக்கும் நிலா வெளிச்சத்துக்கும் அந்த தங்கம் பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலிக்கும். இந்த கோவில் கோல்டன் டெம்பிள் மட்டும் இல்லைங்க, லங்காருக்குமே ரொம்ப ஃபேமஸ். மெகா கிச்சன்னு ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. எல்லா மக்களுமே சமந்தான்னு சொல்லக்கூடிய இந்த லங்காரில் கீழே உட்காந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. 24 hours உங்களுக்கு அங்கே வெஜிடேரியன் மீல் கிடைக்கும். அதுவும் வயர் ரொம்ப நீங்கள் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ தானே அப்போ சுமாராக தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதாங்க இல்லை. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சர்வீஸ்க்கு ஆளுங்க கிடையாதுங்க, எல்லாம் வாலண்டியர்ஸாக தான் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. குக்கிங், சர்விங், கிளீனிங், வெசல் வாஷிங்னு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பிரிச்சுக்கிட்டு எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நிஜமாவே சொல்ல போனோம்னா ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னா நான் ஃபுல் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நாங்கள் ஒரு 1 hour தர்ஷன் முடிச்சுட்டு ஃபுல் கோயிலுமே பிரதட்சணம் பண்ணி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் லங்கார் சாப்பிட போனோம். அங்கே போனீங்கன்னா கடா பிரசாதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது கோதுமை மாவில் ஹல்வா மாதிரி பண்ணியிருப்பாங்க. நெய் சொட்ட சொட்ட சூப்பராக இருக்கும். நாங்கள் வின்டர் டைமில் போனதுனால குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. லங்கார் அதாவது ஃப்ரீ மீல் சமபந்தி போஜனத்தை பற்றி சொல்லணும்னா நாங்கள் போன அன்னைக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறமா ஆலு கோபி கறி, கிரீன் பீஸ் கிரேவி, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் லாப்சி கீர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி டேஸ்டியான ஆலு கோபி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ கோல்டன் டெம்பிள் போனீங்கன்னா தயங்காமல் வெக்கப்படாமல் லங்கார் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி, கேரட் அல்வா, ஸ்வீட்ஸ், குல்ச்சா, சன்னா பட்டூரா, ஆலு பராட்டா, மக்கி கீ ரோட்டி அண்ட் சாக். மக்கி கீ ரோட்டி பார்த்தீங்கன்னா விண்டரில் தான் நிறைய கிடைக்கும். கோல்டன் டெம்பிள் தவிர உங்களுக்கு அமிர்தசரில் சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. பகலில் போகிறதோட முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்கில் போங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கோல்டன் டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அந்த வா ஃபேக்டர் ஒன்று மனசுக்குள்ளே தோணும் இல்லையா, அது நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு போன உடனே நம்ம ஃபீல் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.